வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம் ஜூவுக்கு தான் பிளான் போட்டிருந்தோம். அதனால தான் ஊரில் பையனும் எல்லோரும் சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கோம். அதில் முக்கியமாக காமெடி என்னென்னா, கரெக்டாக 7:45க்கு ட்ரெயின் பார்த்துடுங்க. ஆனால் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனதே 7 மணிக்கு தான் ஏதோ தான் கிளம்புனோம். நாகர்கோவில் டவுன் தடம் 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். யாத்ரியோं कृपया ध्यान दीजिए. பார்ப்பதற்கே பிரகாசமாக நடுவில் இருக்கும் இவர்தான் செல்வன். செல்வன் இருக்கும் இடத்தில் சிரிப்புக்கு ஒருபோதும் பஞ்சம் என்பதே இல்லை. இப்போ செல்வனுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியமான இன்ட்ரோடக்ஷன்னா, ஏன்னா செல்வன் தான் எங்கள் கேங்லேயே மெயின் கான்செப்ட். ஏன்னா செல்வன் இருந்தாலே அந்த ஒரு கலகலப்பு அவ்வளோ குஜாலாக இருக்கும். ஒரு வழியாக ட்ரெயினும் கிளம்பியாச்சு பார்த்துடுங்க. ஆனால் இந்த ட்ராவல் உண்மையாகவே சொல்ல போகணுன்னா, என் லைஃப்லேயே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு இந்த டூர் தான். இதில் நிறைய கசப்பான உண்மைகள் இருக்குது. அது ரீசன் என்னென்னு உங்களுக்கு இந்த விலாக்லேயே போக போக என்னென்னு தெரியும். ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா அவ பந்தய போறா. ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா ஜிங்கிரத தங்கா நான் சிங்கிள் சோறா. இந்த பாட்டு போட்டாச்சா, இனி காப்பிரைட்ஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்லை பார்த்துடுங்க. ஆல்ரெடி இப்படி தான் 2 வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் விழுந்துட்டு அது கிடக்கட்டு. ஒரு வழியாக நம்ம ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இனி என்ன பிளான்னா, இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி ட்ரிவாண்ட்ரம் ஜூ போகிறது மாதிரி தான் பிளானு. இது பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. எங்களுக்கு இப்போது நாங்கள் பஸ்ஸில் போகக்கூடிய நிலமையில சுத்தமாக இல்லை. ஏன்னா அவ்வளோ வயிறு பசி, காலையில் ஒன்றுமே சாப்பிடலை. அதான் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு. பூரி எப்படி இருக்கு? வயிறு பசி செம்மையாக இருந்தனால ஒரு 5-6 வெட்டியாச்சு. பூரி ஓகே, நல்லா தான் இருந்து. அதனால் இனி எப்படி இது டிஃபன் முடிச்சுட்டு இனி கிளம்ப வேண்டியதான். அந்த பஸ்ஸு தேடி பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரன்ட்ட எல்லாம் கேட்டு தான் பஸ் ஏறி இருந்தேன். நம்ம பையனும் இருந்தாலே சிரிப்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. வேறு லெவல் காமெடி. ஆக்சுவலாக இந்த டூர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பஸ் ட்ராவலும் ட்ரெயின் ட்ராவலும் தான். ரொம்ப ஜாலியாக இருந்து. உண்மையாகவே ஜூ வேறு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது. நிறைய பேர் இதில் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன். எங்கள் ஊரில் உள்ள பையனோட என்ன இதில் இருக்கான் என்ன தெரியாமல. இவன் தான் கதிரவன். இவன் இன்னும் 1-2-3 பேர் உண்டு. இவன் 3 பேர் இருந்தாலே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இவன் காமெடி செம்மையாக ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் நடந்துகிட்டு இருந்து. இந்த பஸ்ஸில் மொத்தமே நாங்கள் எங்கள் கேங் மட்டும்தான் இருக்குது. நம்ம உடனே நம்ம பஸ் கண்டக்டர் கூடயும் நல்லா மிங்கிள் ஆகியாச்சு. நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு இந்த ட்ராவல். நம்ம ஜூக்கு வந்திருக்கோம். 9 விலங்குகள், அமானுஷ்ய விலங்குகள் ஏகப்பட்டது இருக்கு. இதுல யாரெல்லாம் உள்ள பிடிச்சி போடுவாங்க? இப்படி கொஞ்சம் இதோ இவர்தான் காமராஜ். கொடைவள்ளல் கர்ணன் என்று கதையில்தான் பார்த்திருப்போம். ஆனால் நேரில் இப்படி ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்குவதை பார்த்ததுண்டா? அது ஆக்சுவலாக என் அண்ணன் தான். அவன் உண்மையாக அவன் கேரக்டரே தான். ஓகேயா, இதில் மட்டும் இல்லை, அவன் நார்மலாகவே என்ன கேட்டாலுமே ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான். லைட்டாக என்னை மாதிரி தான். இதோ குருட்டு மொழி முழிக்கும் இவர்தான் அர்ஜுன். பல வித்தைகளில் கை சிறந்தவர். அடிக்கடி நிறைய விஷயத்தில் மாட்டுவார். சும்மா அவன்கிட்ட வீடியோ எடுக்க சொன்னது பாருங்கள் எப்படி ஜூம் பண்ணி காட்டியான்னு. இது நான் உண்மையாக அவன்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் தான் அப்படி ஜூம் பண்ணியிருக்கான். நீ வீடியோ எடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லி நானும் அப்படியே மொபைலை வாங்கிட்டு
நம்ம ஜூ பார்க்க கிளம்பியாச்சு. நான் இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ராகுல், நம்ம வாலிபால் டீமோட கேப்டன். இவரை நம்பி தான் எங்கள் ஊர் வாலிபால் டீமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக நாங்கள் வந்த அன்னைக்கு வந்து ஜூவில் ஏதோ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து, கேட்டதுக்கு ஏதோ சீரியல் ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னு கிளியராக தெரியல. இதோ இவர் பெயர் கவின். இவர் தான் டூர் ஆர்கனைசர். இவர் வந்தால் ஒரு படையை நடுங்கும். முதல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கு நண்பர் தான் இருந்தார். அது ஏதோ ஒரு ப்ரீடு சொன்னாவ அந்த போர்டில் இருந்துச்சு, நான் பார்க்க மறந்துட்டேன். இங்க பாரு, போர்டு கிட்ட பாரு, ஸ்கார்லட் மெக்கா. அந்த இதை பாரு, இங்க இதை பாரு, இதை பாரு, இதை பாரு. 40-50 வயசு இருக்குங்க. வாங்க வாங்க வாங்க, நம்ம பையனோட ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இதான் ஸ்டார்டிங். இது பார்த்தீங்கன்னா காரியல். ஆனால் பார்க்க அப்படியே லைட்டாக அலிகேட்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த முன்பகுதி அந்த வாய் மட்டும் கொஞ்சம் ப்ரொட்ரூடாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கிளாத் பிரியாணி போர்டு மட்டும் இருக்கு, ஆனால் ஒரு கரடியே காணல. கூட்டத்துக்குள்ளே தான் ஒரு கரடி இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வர காக்கா மட்டும் தான் தெரியும். ரொம்ப என்ன இதோ இவர் தான் சுனில். இவரும் ஒன் ஆஃப் தி டூர் ஆர்கனைசர் தான். பாருங்க எப்படி இருக்காருன்னு. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் காடு. அது நல்லாவே இருந்து பார்க்கறதுக்கு, அது சூப்பராக இருந்து. அதுக்கப்புறம் ஜூ வந்துட்டு சிங்கத்தை பார்க்காம போனால் எப்படி? இந்த சிங்கத்தை பார்க்கறதுக்குள்ளே ஒரு பாடு ஆகியாச்சு. நான் தேடிட்டு இருக்கேன் சிங்கத்தை காணையிலன்னு. ஆனால் பார்த்தா ஒரு முக்கில் அதில் ஒளிஞ்சிட்டு இருந்து மறுபடி தான் கிளியராக பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம தலைவர் ஸ்லோவாக ஒரு என்ட்ரன்ஸை போட்டார். ஃபோட்டோ தான் கிளியராக இருக்குது. நான் ஃபுல் ஹெச்டியில் போட்டுருக்கேன், யூஎஸ்டியில் போட்டேன். அப்படியே சிங்கத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு அடுத்தால என்ன இருந்ததுன்னா இந்த ஹிப்போபொட்டமஸ் தான் இருந்து, நீர் யானை. இது அப்படியே தான் ஏதோ செஞ்சு வச்சு சில மாதிரி அந்த இடத்த விட்டு நவலாமல் அதே இடத்துலையே தான் இருந்து. நாங்கள் நவளை தவிர அப்படியே தான் இருந்து. ஒரே ஒருக்க மட்டும் ஏதோ தலையை மட்டும் தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் இதே பொசிஷனில் தான் லாஸ்ட் ஒரு நின்றுட்டே இருந்து. அப்புறம் என்ன இது பார்த்தீங்கன்னா சாம்பார் டீர்னு அந்த போர்டில் வச்சுருந்து கேட்கவே வித்தியாசமாக இருந்து. என்னென்ன மாநிலமும் பார்த்துருக்கோம், அது என்ன சாம்பார் டீர்னு. சாம்பார் டீர். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுக்கு பேர் பிளாக் பக்னு வச்சுட்டு அந்த மானோட கலரை பாருங்கள், வெள்னு இருக்குது. அதான் என்னடா பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் பைசன். அது பார்க்கறதுக்கு அப்படி அந்த மசில்ஸ்லாம் பாருங்கள், அந்த வெயின்ஸ் அந்த எல்லாமே கிளியராக தெரிஞ்ச மாதிரியே இருந்து பார்க்குறதுக்கு. நல்லா இந்த ஜூலையே ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது இந்த பைசன் தான். மசில்லாம் நல்லா டைட்டாக இருக்கு. ஈமு ப்ரோ, ஈமு கோழி முதுகில் கொத்தி இருக்கு. அந்த கோழி லேடிஸ் கோழின்னு நினைக்கிறேன். இது மற்ற இது வந்து தூண்டுவார். இது பார்த்தீங்கன்னா நம்ம புலி. ஆக்சுவலாக இந்த ஜூவில் எல்லா விலங்குகளுமே ரொம்ப லிமிட்டடாக இருந்து, ரொம்ப கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்து. எல்லா ஸ்பீஷீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2-3 அப்படி தான் போட்டிருக்காங்க. அதில் இந்த புலிலாம் மொத்தமே ஒன்று தான் இருந்து, அதுமாதிரி வெள்ளை புலி. இது வந்து வெள்ளை புலி. வெள்ளை புலியிலையும் ஒரே ஒரு புலி தான் இருந்து.
என்ன இது பார்த்தீங்கன்னா ஹைனா இது தெரியாதவே யாருமே இருக்க மாட்டாவ. முக்கியமாக இப்போ லியோ மூவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஃபுல்லாகவே இப்படி தான் சுற்றிட்டு இருந்து அது பார்க்கவே இது அப்நார்மலாக இருந்த மாதிரி இருந்து. அதனால் ஆக்சுவலாக இது வந்து பெர்மிஷன் கிடையாது உள்ளே போகிறதுக்கான. நாங்கள் வந்து போயிட்டோம். நான் யோசிச்சு பாருங்கள், நம்மளை இதே மாதிரி கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாளே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. நாங்கள் வருஷ கணக்காக இப்படியே தான் பாவம் சமாளிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ தான் இங்கே இறைச்சிலாம் போட்டாலுமே நம்ம நேச்சுரல் ஹேபிடேட் எல்லாம் வளர்கிற மாதிரி இருக்காதுல்ல. கட்டதி போட்டிருக்கு. இது வந்து நம்ம முள்ளம்பன்றி, இங்கிலீஷில் போர்க்யூபைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பாவமாக இருந்தது. ஏன்னா அந்த சாப்பாடு கூண்டுக்குள்ளே ஒரு சாப்பாடு கூட இல்லை. அப்படியே பசியில் உறங்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வேற ஏதாவது தள்ளி போல மேலே விழுந்துடும். காரி போய் மூஞ்சி எடுத்து போக முடியல. இல்லை எல்லா இதுவும் முடியில்லாமல் தான் இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நிறைய பாம்புலாம் வச்சுருந்தாவ. நிறைய வித்தியாசமான பாம்புலாம் வச்சுருந்தாவ. ஆனால் அவ்வளோ நிறைய வெரைட்டிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்து பார்க்கறதுக்கு. இப்படி எக்கச்சக்கமான பாம்பு நிறையா இருந்து வேறு நான் வீடியோ லெங்க்த்தாக போகணும் கவர் பண்ணல. இப்போதைக்கு இது போதும். அதேமாதிரி மோரோவர் நிறைய மான் வெரைட்டிலையும் நிறைய இருந்து நான் சில இதெல்லாம் கவர் பண்ணலை. ஆனால் அவ்வளோ பெருசாக சொல்ல அளவுலாம் ஜூ ரொம்ப நல்லா இல்லை. ஏன்னா நிறைய ஸ்பீஷீஸ் இல்லை, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஜூவோட டோட்டல் ரிவ்யூ பார்த்தோன்னா உண்மையை சொல்ல போனால் ரொம்ப முக்கியம் இருந்து. ஒரு 25 தான். 25? நீங்கள் ரொம்ப இல்லை ப்ரோ. கருத்து கணிப்பு நீங்களே பார்த்துருப்பிய. ரொம்ப கேவலமான ரிவ்யூ. ஆனாலும் கொடுத்த காசு 30 ரூபா தானே. 30 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததே பெருசு தான். அப்படியே லெமன் ஜூஸு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ இதில் என்ன எங்கே போயிட்டுருக்கோன்னா டேரெக்டாக ஜூவில் இருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் கோவளம் பீச் வந்துவிட்டோம். ஆனால் உண்மையாகவே இதுக்கு ஜூ எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு. ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த கோவளம் பீச் தான். மெயின் ரீசனாக சொல்லேன், நாங்கள் போன டைமும் வெதரும் சரியில்லை. சரியா இல்லைன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கோவளம் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப வெயில். சுத்தமாக எதுக்கு வந்தோன்னு ஆகிட்டு அந்த நடக்கிறதுக்குள்ளே ஐயோ அந்த போதும்னு ஆகி உடம்பு அந்த சட்டெல்லாம் வேர்த்து கொட்டிட்டு. இது அந்த நிலப்பரப்புலேயே அந்த கடல் இருக்குது பார்த்தியா, அந்த ஒரே ஃப்ளாட் ஆகிட்டு. அப்படி இல்லை அப்படி சொல்லு. அப்படிதான் அப்படிதான். வாவ் இதில் என்ன ஒரு இதுன்னா அந்த வெதர் மாறிட்டே இருந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா. செம்ம வெயில் இப்போ நடந்து வரும்போதெல்லாம். அதான் ரொம்ப டயர்டாக இருந்து. அந்த வெயிலெலாம் பார்த்துட்டு எதுக்குடா இங்கே வந்தோம், நேராக அப்படியே ட்ரிவாண்ட்ரம் ஜூலேருந்தே ஊருக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்ததுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு என்ன ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இங்கே இந்த ஹோட்டலில் பக்கத்தில் ஒரு சாப்பிட்டோம். இன்னும் இருக்கலாம் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். உண்மையாகவே நான் அடித்து சொல்லுவேன், அதாவது ட்ரிவாண்ட்ரமாக இருக்கட்டும் கோவளமாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தான பிளேஸ்னால் இந்த ஹோட்டல் தான். அந்த சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் இருந்து. அதுலேயும் அந்த பீஃப் ஃப்ரை அதில் அந்த மீன் கறிலாம் அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்து. வேறு இன்னொன்று சிக்கன் பொரோட்டா ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுவும் சூப்பராக இருந்து. வேறு இன்னொன்று எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு இருக்குல்ல, அந்த கிளாஸில் கஞ்சி தண்ணி, அதாவது சோறு பொங்கிட்டு அந்த வடித்த தண்ணியை குடிக்கிறது தராங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதேமாதிரி அவங்க அந்த வே ஆஃப் கேரிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. கண்டிப்பாக நீங்கள் கோவளம் பீச் வந்தால் இந்த ஹோட்டலுக்கு வாங்க. அப்படியே ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு பார்த்துடுங்க. அப்படியே கிளம்பி நம்ம பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரானுன்னு. அவ்வளோ நேரம் நாங்கள் வெயில் வெயில்னு சொன்னனால அது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு. அதனால் நாங்கள் கிளம்பவும் ஃபுல்லாக மழை, ரொம்ப மழையாக பெஞ்சிட்டு இருந்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஏதோ வெள்ளப்பெருக்கு மாதிரி ஆகிட்டுன்னா பாருங்கள் ரோடெலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் அப்படியே பஸ்ஸில் கிளம்பிட்டோம் சரியா. அதாவது அந்த கோவளம் பீச்சிலேருந்து டைரெக்டாக களியக்காவேலை பஸ் பிடிச்சி போனோம். அப்புறம் களியக்காவேலையிலேருந்து நாங்கள் வடசேரி பஸ் பிடிச்சி அங்கே போனோம். ஏன்னா எங்கள் பைக் எல்லாமே நாங்கள் நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் விட்ருக்கோம். அப்படியே ரெண்டாவது அங்கேருந்து டைரெக்டாக ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்னையோட விலாக் இதோட நிறைவேறுது. ஆனால் உண்மையாகவே எனக்கு பஸ் ட்ராவலும் ட்ரெயின் ட்ராவலும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. வேறு லெவலில் இருந்து நல்லா ஃபன்னாக இருந்து. அதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.